Good evening, everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக CBT2 டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மெக்கானிக்கல் டாபிக் பார்க்குறதால ஸோ மெக்கானிக்கல் சிலபஸில் கொடுத்துருக்க 10 யூனிட்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்சில் நம்ம வந்து டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ யூடியூப் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா part 1 ஆஃப் 2019 நடந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி சீயிங் இன் part 2. ஸோ ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு 5 டேஸில் நம்ம ஒரு கொஸ்டின் முடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த பேட்ச் தட் இஸ் 27th ஆஃப் திஸ் மந்த் ஒரு 3 to 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் முடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தட் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் part 2 என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 29th August 2019 நடந்த SSC JE கொஸ்டின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா part 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 20 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 21லேருந்து 40 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி seeing today. So question number 21, dash is the intersection of the flank and the base of the tool. So ஒரு tool nomenclature base பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா question single point cutting tool multi point cutting tool அது எதுவும் கொடுக்கல. ஸோ லேத் டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த டூல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு question, dash is the intersection of the flank and the base of the tool, face நோஸா ஷாங்கா இல்ல ஹீல். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. flank அப்படின்றது the surface or surfaces below and adjacent to the cutting edge is called as flank. face அப்படின்றது the surface on which the chip slide is called the face of the tool. ஸோ ஒர்க் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஒர்க் பீஸ் மேலே ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியல் ரிமூவ் ஆகிட்டு ஒரு சர்ஃபேஸ் மேலே கிளைட் ஆகி போகும். அந்த சர்ஃபேஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ். ஹீல் அப்படின்றது இட் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் த பேஸ் ஆஃப் த டூல். அண்ட் நோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாயிண்ட் வேர் the side cutting edge and the end cutting edge intersect. Question என்ன அப்படின்னா dash is the intersection of the flank and base of the tool. So option D, it is the point where side cutting edge and end cutting edge intersect. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா shank கொஸ்டின்ல தானே கேட்டிருக்காங்க. So option D, nose, it is the point where side cutting edge and the end cutting edge intersect. Next question number 21 க்கு வந்து பாத்தீங்கன்னா option D, heel. Sorry, option D தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்க ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் D வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் heel. கரெக்ட் தான்ப்பா, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இட் இஸ் நாட் ஷாங்க், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாங்க். நோஸ் கிடையாது. நோஸ் அப்படின்றது என்னன்னா வேற சைட் கட்டிங் எட்ஜ் அண்ட் எண்ட் கட்டிங் எட்ஜ் இன்டர்செக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஃபிளாங்க் அண்ட் தி பேஸ் ஆஃப் த டூல். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபிளாங்க் அண்ட் த பேஸ் ஆஃப் த டூல் அப்படின்றது என்னது ஹீல், தட் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, tool life equation. If a tool life of 80 minutes is obtained at a cutting speed of 30 meter per minute and 8 minutes at 60 mm per minute, what is the tool life equation? So normally tool life equation அப்படின்றது இதுதான், Vt power n is equal to constant. V என்றது cutting speed, T அப்படின்றது tool life in minute. ஸோ T1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 80 minutes, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்பீட் 30 மீட்டர் per minute, அதே மாதிரி 8 minutes அண்ட் 60 மீட்டர் per minute. ஸோ அப்போ T1 அப்படின்றது 80 minutes, T2ன்றது 8 minutes, V1 அப்படின்றது 30 minutes, V2ன்றது 60 minutes. ஸோ V1 T1 power n is equal to V2 T2 power n.
So V1 T1 power n is equal to V2 T2 power n. Okay va? So நமக்கு என்ன தெரியும்? V1 அப்படின்றது 30, T1 என்றது 80 n, V2 என்றது 60, T2 என்றது 8 n. So 30 by 60 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, so 8 by 80 whole power n, which is equal to 0.5, which is equal to 1 divided by 10 whole power n. So taking ln on both sides, so log எடுப்போம். So calculator with the use of ln, we can find it is 0.3. So இந்த n அப்படி என்னன்றது அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். So Vt power n is equal to constant. அந்த n ஓட வேல்யூ என்ன? ln of 1 divided by 10, which is equal to 0.3. So Vt power 0.3 is equal to constant. So இந்த equation solve பண்றதுக்கு log, ln, power போடுறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு virtual calculator will be provided at the page. So எந்த computer based exam நம்ம solve பண்ணும்போது அந்த particular screen ஓட right top cornerல left cornerல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு virtual calculator இருக்கும். With the help of the calculator we can solve these kinds of questions. Next question number 22 க்கு option D, Vt power 0.3 is equal to constant. Next question number 23, the capacity of the lathe is expressed as dash. So நிறைய types of lathe இருக்கு. So capacity of a lathe அப்படின்றது எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்றது தான் question. Option A, tool post size and lathe travel, bed length and spindle speed, swing and distance between center, horsepower and chuck diameter. இதுல எந்தெந்த பாராமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லேத்தோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது சொல்லுவோம். செக் பண்ணி பார்ப்போம். The swing and the distance between the centers define the capacity of the lathe. Swing and distance between center. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லேத்தோட கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னா ஸ்விங் and the distance between the centers. The length between the centers, this is expressed as maximum length of job that can be mounted between the lathe center. Swing diameter அப்படின்றது indicates the maximum diameter of the work that can revolve over the bed. So ஒரு லேத் இருக்கு அப்படின்னா எவ்வளோ இந்த லேத்தோட டிஸ்டன்ஸ் லைவ் சென்டருக்கும் டெட் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ லென்த் ஜாப் நம்ம என்ன பண்ணலாம் லேத்ல ஃபிக்ஸ் பண்ணலான்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி சக்கில் நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜாப் மாட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ டயமீட்டர் வரைக்கும் நம்மளால மாட்ட முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும். ஸோ அது இடிக்காத அளவுக்கு எவ்வளோ வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டயமீட்டர் தட் கேன் பி மவுண்டட் ஆன் த சக். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்விங் and distance between center. Swing under the diameter, maximum diameter that can be that can withstand illa that can accommodate the lathe. Distance between centers அப்படின்றது லைவ் சென்டர் டெட் சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அதை வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் ஜாப் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத மெஷரிங் பண்ண முடியும் லேத்லன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து லேத்தோட கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, in a 4-stroke engine the working cycle is completed in dash. 4 revolutions of crankshaft, 2 revolutions of crankshaft, 1 revolution of crankshaft, 3 revolutions of crankshaft. So 4 stroke of IC engine என்ன அப்படின்னா suction, compression, power, exhaust. So 2 stroke engineல வந்து பாத்தீங்க அப்படின்னா suction, compression ஒரு ஸ்ட்ரோக்ல, power, exhaust வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரோக்ல. இதுதான் 2 stroke. ஸோ 4 ஸ்ட்ரோக் அப்படின்றது சக்ஷன், பிஸ்டன் மேலேருந்து கீழே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன், மறுபடியும் கீழே இருந்து மேலே. தேர்ட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா பவர், ஸ்பார்க் பிளக் ப்ரொடியூஸ் பண்ணும் பெட்ரோல் இன்ஜினில், இல்லை டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரு இன்ஜெக்ட் பண்ணும் டீசல் இன்ஜினில். ஸோ தேர்டு பவர் ஸ்ட்ரோக். நாலாவதா உள்ள ப்ரொடியூஸ் ஆகிருக்க எல்லா பேர்ன்ட் கேஸஸையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக். ஸோ சக்ஷன், பவர், சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்ட்ரோக். ஸோ இது வந்து 2 ஸ்ட்ரோக்ல 2 ஸ்ட்ரோக், சக்ஷன், கம்ப்ரெஷன் ஒன்று, பவர், எக்ஸாஸ்ட். ஸோ இதுல பிஸ்டன் மேல இருந்து கீழே வரும்போது கிராங்க் ஷாஃப்ட் ஹாஃப் ரொட்டேஷன். ஸோ மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகும்போது இன்னொரு ஹாஃப் ரொட்டேஷன். ஸோ அகைன் மேல இருந்து கீழே வரும்போது ரொட்டேஷன், கீழே இருந்து மேலே போகும்போது ரொட்டேஷன். ஸோ இது 1 full ரொட்டேஷன், இது 2 full ரொட்டேஷன். Therefore 2 revolutions of crankshaft. Option B. In a 4-stroke engine,
It requires intake, compression, power exhaust to complete one cycle. Hence, it requires 2 rotations of crankshaft to complete one cycle. Option B is the correct answer. Next question number 25. Which of the following is not related to a spark ignition engine? So ஒரு பெட்ரோல் இன்ஜின்ல இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அது என்னன்றதான் கொஸ்டின். ஸோ ஸ்பார்க் பிளக் இருக்குமா? இருக்கும். இக்னிஷன் காயில் இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டர் நவடேஸ் கார்பரேட்டர் இன்ஜினுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன்லி இட் இஸ் யூஸ்ட் இன் டீசல் இன்ஜின். ஸோ கார்பரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வித் இட் இஸ் டன் யூசிங் பை கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருந்த ஏர் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது ஃபியூல் டேங்க்லேருந்து வரக்கூடிய பெட்ரோலும் ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஏர் ஃபியூல் மிக்சராக கம்பைன் ஆகிற இடம் என்னது? கார்பரேட்டர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் பிளக் இருக்கும், இக்னிஷன் காயில், கார்பரேட்டர், ஃபியூல் இன்ஜெக்டர். இது நாலில் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். So option C, it's not related to spark ignition engine as there is no fuel injection in spark ignition engine. So students க்கு ஒரு டவுட் வரலாம், ரீசெண்ட் டேஸ்ல fuel injector யூஸ் பண்றாங்கல்ல, FI engine, fuel injected engine அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் அந்த கம்பேரிசன்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இக்னிஷன் காயில்ன்றது கண்டிப்பா இருக்கணும். இக்னிஷனுக்கு ஸ்பார்க் பிளக் அப்படின்றது பவர் ஸ்ட்ரோக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்பார்க் பிளக் தேவை. கார்பரேட்டர் அப்படின்றது பெட்ரோல் இன்ஜினுக்கு தேவை, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினுக்கு தேவை. ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூல் இன்ஜெக்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் காமன்லி யூஸ்ட் அப்படின்றத விட இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் டீசல் இன்ஜின். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டர் இல்லாமையும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் ஒரு ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹேப்பன் வித் ஹெல்ப் ஆஃப் கார்பரேட்டர். இது மூணு இருந்தாலே போதும். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்றது கண்டிப்பா எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபார் அ டீசல் இன்ஜின், ஃபார் கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர். ஃபியூல் இன்ஜெக்டர் தான் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் 26. A tool has a signature form as 8,8,5,5,6,6,1. As per American Standard Association, in this 1 represents dash. ஒரு டூலுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க 8855,661 by as per American Standard Association. இதில் 1 லாஸ்ட்டாக வரக்கூடிய 1 அப்படின்றது எதை குறிக்குது? நோஸ் ரேடியஸா, சைட் கட்டிங் எட்ஜா, சைட் ரிலீஃப் ஆங்கிளா, இல்லை பேக் ரேக் ஆங்கிளா? வாட் டஸ் தி 1 represent in this tool signature? செக் பண்ணி பார்ப்போம். So first 8 அப்படின்றது it represents back rake angle, second 8 represents side rake angle, the 5 represents end relief angle, அடுத்த 5 represents side relief angle, அடுத்த 6 represents end cutting edge angle, அடுத்த 6 represents side cutting edge angle, last 1 represents nose radius. So முதல் வந்து பாத்தீங்கன்னா back, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா side, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடு, ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு, லாஸ்ட் ஒன் வந்து அடுத்து லாஸ்ட் பட் ஒன் பார்த்தீங்கன்னா சைடு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேல்யூ இல்லை அந்த பர்டிகுலர் டிஜிட் என்னன்றதுன்னா நோஸ் ரேடியஸ். ஃபார் கொஸ்டின் நம்பர் 26, ஆப்ஷன் ஏ நோஸ் ரேடியஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 27. 3 forces acting on a rigid body are represented in magnitude, direction and line of action by 3 sides of a triangle taken in order. The forces are equivalent to a couple whose moment is equal to dash. So பாத்தீங்க அப்படின்னா 3 sides of a triangle of a rigid body represented in the magnitude, direction and line of action by 3 sides of a triangle taken in order. The forces are equivalent to a couple whose moment is equal to dash. Option A, thrice the area of triangle. Option B, the area of the triangle. Option C, half the area of the triangle. And option D, twice the area of the triangle. Check பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. If 3 forces acting on a rigid body may be represented in magnitude, direction and line of action by sides of a triangle taken in order, then they are equivalent to a couple
whose moment is equal to twice the area of the triangle. So moment அப்படின்றது twice the area of the triangle. Option D is the correct answer. Next, question number 28. Inventory control and quality control is involved in which of the following phases of production? Question number 28. Inventory control and quality control is involved in which of the following phases of production planning and control? Option A, monitoring stage. Option B, planning stage. Option C, pre-planning stage. And option D, action stage. Question number 28 கான answer என்ன? Inventory control and quality control is involved in which of the following phases of production planning and control? PPC. Check பண்ணி பார்ப்போம். So production planning and control consists of 3 stages: planning, action, monitoring. Monitoring la in this stage the planned activities are controlled and monitored by various control techniques such as inventory control, tool control, cost control and quality control. So option A is the correct answer. Production planning and control la monitoring stage la da vandu pathinga appadina quality control is involved. Next, 29. Which of the following is used to check the diameter of the hole? ஒரு hole ஓட diameter எந்த gauge யூஸ் பண்ணி இல்ல எந்த measurement device யூஸ் பண்ணி check பண்ணுவாங்க? Option A, standard screw pitch gauge. Option B, fillet gauge. Option C, slip gauge. And option D, plug gauge. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 29, plug gauges are used for checking holes in many different shapes and sizes. So for question number 29, option D, plug gauge is the correct answer. Next, question number 30. Which V block is used for checking triangle effect? Which V block is used for checking triangle effect? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. V block with 90-degree angle is used இல்ல V block with 60-degree angle இல்ல V block with 30-degree angle or V block with 120-degree angle? Which V block is used for checking triangle effect? For special purposes such as checking triangle effect or for taps and other 3-fluted tools, 60-degree V block can be secured. The included angle of the V is 120-degree. The correct answer is option D. V block with 120-degree angle is used. Next, question number 31. Which annealing process is carried out in heavy casting to make austenitic grains homogeneous? So metallurgy based பண்ண ஒரு question. So welding la ஒரு heat treatment based பண்ண ஒரு question. Okay வா? Which annealing process is carried out in heavy casting to make austenitic grains homogeneous? Option A, diffusion annealing, process annealing, full annealing, spheroidized annealing. Option D, diffusion annealing. In this process, hypoeutectoid, eutectoid and hypereutectoid steels are heated uniformly and component is held at temperature between 1000 degrees Celsius to 1200 degrees Celsius and cooled very slowly in furnace in order to remove the heterogeneity in the composition of heavy casting. So option A, diffusion annealing. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மாத்தி கொடுத்திருப்பாங்க. Correct answer is diffusion annealing, where it is heated, temperature is heated up to 1000 to 1200 degrees Celsius, cooled slowly in the furnace itself. Next, question number 32. A static fluid can have dash. A static fluid can have dash. Option A, zero normal stress and zero shear stress. Option B, non-zero normal stress and non-zero shear stress. Option C, negative normal stress and zero shear stress. Option D, positive normal stress and non-zero shear stress. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. A static fluid can have zero shear stress and normal positive
pressure. Static fluid can have zero shear stress and normal positive pressure. For a static fluid, only stress is the normal stress. Since fluid subjected to shear stress must deform and experience motion, so it will have positive normal stress. Option C. Positive normal stress, zero shear stress. Positive normal stress and zero shear stress. ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜீரோ shear stress. Next, question number 33. The strain energy stored in a body when load is gradually applied is dash. Sigma அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், Vன்றது வால்யூம், Eன்றது யங்ஸ் மாடுலஸ், U அப்படின்றது என்னது strain energy. So what is the correct answer for question number 33? A strain energy stored in a body when load is gradually applied is dash. Check பண்ணி பார்ப்போம். So U is equal to half stress into strain into volume. So U is equal to strain energy, U is equal to half into stress into, so strain அப்படின்றது எப்படி எழுதுறாங்க, stress by Young's modulus into volume. Final strain energy U is equal to stress square divided by 2 into Young's modulus into volume. For question number 33, option D, 2 sigma square into V by 2 into E. Sigma square divided by 2E into V. Next, question number 34. The maximum bending stress in a curved beam having symmetrical section always occurs at dash. Question number 34. Maximum bending stress in a curved beam having symmetrical section always occurs at dash. Inside fiber, neutral axis, outside fiber, centroidal axis. Check பண்ணுவோம். If the section is symmetrical, the maximum bending stress always occurs at radius of the inside fiber. Option A is the correct answer. Next, question number 35. The phenomenon of weld decay occurs in dash. Bronze, brass, aluminum, stainless steel. Weld decay அப்படின்ற phenomenon எந்த மெட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்கர் ஆகும். In stainless steel welding, chromium reacts with carbon and results in chromium carbide precipitation of chromium carbide at grain boundaries. The carbide precipitation along grain boundaries form chromium depleted zone adjacent to grain boundaries and result in weld decay. So option D, stainless steel, is the correct answer. Next, question number 36. The heat generated H in resistance welding is expressed by dash. So resistance அப்படின்றது எலக்ட்ரிக்கல் கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வெல்டிங் ப்ராசஸ். அப்போ ஐன்றது கரண்ட், ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், டீன்றது டைமாக இருந்ததுன்னா heat generated in welding resistance is expressed by dash. IRT, I square RT, IR square T and IR T square. Check பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. So high resistance at interface or point of contact creates heat sufficient enough to produce plastic state in metal. The heat produced in the relation is given by H is equal to I square RT. Option B is the correct answer. Next, question number 37. What is the expansion of UDL in beam? Uniformly distributed load, under depending load, uneven distributed load, united decreasing load.
ஸோ U அப்படின்றது யூனிஃபார்ம்லி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். UDL uniform distributed load. The load is distributed across the whole region. So ஒரு length இருக்கு அப்படின்னா என்டையர் லென்த்துமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட்ல இல்லாம என்டையர் இதுவுமே என்டையர் லென்த்துமே லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as uniform distributed load. Next question number 38. Which of the following forces act in moving fluid? Inertia force, all of the option, viscous force, gravity force. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Which of the following forces act in moving fluid? So in a fluid following forces are present: gravity force, pressure force, viscous force, tension force, turbulent force, and force due to compressibility. So option B, all of the options. ஒரு ஃபோர்ஸ் மூவிங் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் இருக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், டர்புலன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு கம்ப்ரெசிபிலிட்டி ஆர் ஆல்சோ தேர். Next question number 39. How many types of optical flats are present? 1, 2, 3 and 4. So optical flat அப்படின்றது என்னன்னா are cylindrical in shape and generally have two types, type A and type B has only one surface flat. So working surface of type A is indicated by an arrow. Type B has both surface flat and parallel to each other. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா measurement devices. So metrology based பண்ண ஒரு question, optical flat. So it is a comparator to flat இருக்கிறத மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு comparator தான் என்னது, optical flat. Next for number of types அப்படின்றது பாத்தீங்கன்னா option D, there are only two types, type A and type B. Next and last question for today. Baggage is used to produce dash: fertilizer, paper, manure and soap. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Baggage is used to produce dash. So baggage is used for each of four main paper category: packaging, boxes, printing, writing and photocopier, paper, tissue and newsprint. So இது எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் என்னன்னா பேகேஜ். ஸோ அது எங்க மேக்ஸிமம் யூஸ் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா இன் பேப்பர் ப்ரொடக்ஷன். பேகேஜ் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் பேப்பர் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன டைப் ஆஃப் பேப்பர் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. பேக்கேஜிங் பேப்பரு, பாக்ஸு, பிரிண்டிங், ரைட்டிங், போட்டோ காப்பியர், டிஷ்யூ பேப்பரு, நியூஸ் பிரிண்ட், இந்த எல்லா இடத்துலையுமே பேகேஜ் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ Adda247ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரன் பேட்ச் RRB JEE டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா August 22 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்லி நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி டெய்லியுமே கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் கிளாஸஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா September 27 டென்டேட்டிவா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டடி பிளானும் வந்து பாத்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டடி பிளான் வில் பி ஸ்டார்டிங் த பேட்ச் ஃப்ரம் September 27. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 PM to 9 PM. ஸோ அந்த பர்டிகுலர் 2 ஹவர்ஸ்ல ஸோ ஒரு யூனிட்ல இருக்க ஒரு டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா வில் பி டிஸ்கசிங் சப்ஜெக்ட். கிளாஸோட எண்ட்ல பேட்சோட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 3-4 கொஸ்டின் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்சோட ஒரு பார்ட்டா வந்து நம்ம கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பேட்சோட பர்ச்சேஸ் பண்றது எப்படின்றது பிஃபோர் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ மொபைல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க Adda247 மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்க இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வைல் பர்ச்சேசிங் யூஸ் கோட் Y424 டு அவைல் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ நான் டெக்னிக்கல் பேட்ச்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா நடத்திட்டு இருக்காங்கன்னா ரீசனிங், பிசிக்ஸ், பாலிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜிகே, மேக்ஸ் அண்ட்
ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக நான் டெக்னிக்கல் ஆர்ஆர்பி ஜேஇ நான் டெக்னிக்கல் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த பேட்சோட வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ CBT1 CBT2க்கான 64 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒரு யூனிட்டாக நீங்கள் படித்து முடிக்கும்போது ஒரு யூனிட்டுக்கான யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட்டாகவும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தது இல்லாமல் ஆர்ஆர்பி ஜேஇ பேட்ச்ல வரக்கூடிய மார்க் டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த 64 மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்கன்றதை தாண்டி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மார்க் டெஸ்ட்ல நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே தான் வந்து எக்ஸாம்லையுமே இட் வில் ரிப்பீட். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். அதே மாதிரி எவ்வளோ டைம் நம்ம கன்சியூம் பண்ணி ஒரு டாப்பிக்கே முடிக்கிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அதுலேயுமே 90 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாஜிக் ரீசனிங்லேயும் உங்களுக்கு ஒரு 36 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கடைசியாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மார்க் டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு 29 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அட் அ டைம் ஓப்பன் ஆகாது. நீங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வீக்குமே இந்த 4 மார்க் டெஸ்ட் சீரீஸ்லையுமே 1 or 2 டெஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியடுக்கெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது பேட்சோட எண்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா மார்க் டெஸ்ட்டையும் முடிச்சிருப்பீங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க while attending these mock test in regular intervals of time. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் கூடவே ஒரு புக்குமே வந்து இந்த பேட்சோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ டெக்னிக்கல் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லாமல், இல்லை நான் டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லாமல், இப்போ டெக்னிக்கல் இருக்குது, நான் டெக்னிக்கல் இருக்குது, புக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸுமே 4 டெஸ்ட் சீரீஸ் டிஃப்ரெண்ட்டான. ஸோ CBT1 CBT2க்கு தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு டெஸ்ட் சீரீஸ், கடைசியாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க வித் திஸ் பேட்ச். ஸோ Adda247 மொபைல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னன்றது பார்ப்போம். We have premium study material, current affairs and job alerts, daily quiz and subject wise quiz, magazines and power capsules, கடைசியா notes and articles and videos. ஸோ மறக்காம Adda247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Adda247 மொபைல் ஆப் இஸ் அவைலபிள் ஃபார் கூகுள் பிளே ஸ்டோர் ஆஸ் வெல் as ஆப்பிள் ஐஸ்டோர். ஸோ நீங்கள் என்ன மொபைல் வச்சுருந்தாலும் அதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So with this I conclude my today's class. Thank you for watching Adda247. Do like, share, comment and subscribe Adda247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் யூடியூப்ல லைவ் வர டேரெக்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம். If you have any further doubts and queries, please to write me at g.deepak@adda247.com. அதே மாதிரி நீங்கள் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, யூஸ் கோட் Y424 to avail maximum discounts while purchasing the batch. Thank you all. See you all tomorrow.